விசுவாசிகளே, யாரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த ஆகஸ்ட் மாதம், இந்த வருஷத்தினுடைய 8ஆம் மாதம், இந்த நாளின் அதிகாலை வேளையிலே சந்திப்பதில் இருக்கிற மகிழ்ச்சியடைகிறேன். இந்த ஆசீர்வாதத்தை தந்த கடவுளுக்கு மகிமை துதி கடந்து உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கடந்து போன 7 மாதங்களை காத்து 8ஆவது மாதத்தை தந்திருக்கிறார். ஆகவே இந்த மாதத்துல முதலாவதாக ஆண்டவரை ஆராதித்து வார்த்தையை கேட்டு அவருடைய திருவிருந்திலே பங்கு கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த ஆரம்பம் நாம் பங்குகிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, மன மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன ஆண்டவரே, ஜூலை மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்தி, இதோ இந்த வருஷத்தினுடைய 7 மாதங்களை வெற்றிகரமாய் நாங்கள் முடித்து ஆண்டவரே 8ஆவது மாதமாகிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர்கள் நேரத்தில் நாங்கள் இருப்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் நாங்கள் அழியாது இருப்பதும் விசுத்த தயவு கிருபை, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மட்டுமாய் காத்த எபினேசரே, இனிமேலும் காத்தவர்களும் இந்த மாதம் முழுவதுமாய் என்னுடைய திருச்சபைகளையும் குடும்பங்களையும் கிராமங்களையும் ஆசீர்வதி. குறிப்பாக இந்த நாளில் ஆண்டவரே இறை செய்திக்காக பாடல் வேலை, செப வேலை, திருவிருது வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதி. இதை நாங்கள் பங்கு பெற்று ஆசீர்வாதத்தோடு நாளை கடந்து செல்லவும், திரும்பவும் ஆண்டவர் நாளைக்கு வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள திரும்பினார். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், வரவேண்டியவர்கள் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சபையுடைய முக்கியஸ்தர்கள், பொறுப்பாளர்கள் யாருக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அனைவரையும் பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே ஆண்டவரை ஆசீர்வதித்தார்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையிலே ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும்படியாக 50வது ஞான பாடலை பாடுவோம். என்னோட ஆத்மாவே விழிவுட்கருத்தாக என்ற பாடல். 50வது ஞான பாடல்.
தேசவாய் ஆண்களை பாய்ச்சி வரவீட்டார். கர்த்தரின் கை வல்லது என்று நீனை தயவாய் உன்னை சந்தித்தார். கர்த்தரை போற்று என் உள்ளமே, ஜாக்கிரதையாக சகல சிருஷ்டியும் அவரை போற்றுவதாக. ஆத்துமமே அனைவரும் எழுந்து காலை ஆராதனை முறைகளை பின்பற்றுவோம். பக்கம் 45. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். கடவுளை விடுவித்தருளும். ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய பிறை தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமாக சதா காலங்களாய் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதாக சங்கீதம் 32ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். பாவ அறிக்கை சங்கீதம் என்று அழைக்கப்படுகிற சங்கீதம் 32 பாடல் புத்தகத்திலே 160வது பக்கம், 160வது பக்கத்தில் இருக்கிறது. சங்கீதம் 32 1 முதல் 11 வசனங்களை முறையாக வாசிப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். கர்த்தர் இல்லாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் ஓயாத கரதலினால் என் எலும்புகள் உலர்ந்து போயின. இரவும் பகலும் உமது கரம் என் மேல் பாரமாய் இருந்ததினால் என் சரீரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்திற்கு கேட்டேன். என் வீடுகளை கர்த்தருக்கு அறிவிப்பேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இப்படி இருப்பதால் உம்மை கண்டடையத்தக்க சமயத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி மன்றாடுவான். மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடம், என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு கற்பிப்பேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். வாரினால் கடிவாரத்தினால் வாய் கட்டப்பட்டால் அன்றி உன் கிட்ட சேராத குதிரையை போலவும் புத்தி இல்லாத கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். பொல்லாதவனுக்கு வரும் வேதனைகள் அநேகம். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களே, கர்த்தரில் மகிழ்ந்து களி கூறுங்கள். நேர்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் கொள்ளுங்கள். பேதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எப்போதும்
யோகா யோகங்களால் ஏறும் படியே. ஆமென். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டுமாக சங்கீதம் 32 வாசி கேட்டோம். ஆகவே நம்முடைய விசுவாசத்தை நாம் அனைவரும் கொண்டு சேர்ந்து சகல பரிசுத்தவான்களோடு இணைந்தவர்களாய் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு சேர்ந்து நேரத்தில் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வத்திற்குள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பத்தில் வைத்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொதுவாளர்கள் பாடுபட்டு சிலுவையில் இந்த மறுக்கலப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழுந்து உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் ஏறி சர்வத்திற்குள்ள பிதாவாகிய கடவுள் வலது பரிசுத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிருள்ளோர் மருத்துவம் ஞானத்துக்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசு கிறிஸ்துவ சபை பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர நித்திய ஜீவனும் உண்டு. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபையினாலே கடந்த 7 மாதங்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்து நம்முடைய சிவனோடு காத்து இந்த 8வது மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்துல நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆகவே நம் கடவுளுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும், அவருக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று நம்மளை மீண்டும் இந்த மாதத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த நாளுக்குரிய செய்தியாக அல்லது வாக்குத்தத்தமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது பழைய பாட்டின் பகுதி தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வருஷத்துல 7 மாதங்களை வெற்றிகரமாய் கடந்து வந்திருக்கிறோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ எரிகிற அக்னி சூளையில ஆண்டவர் பிசாசு எங்களை தள்ளினாலும் கர்த்தர் நடுவில் இருந்து எங்களை விடுவித்து எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிறீரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த ஆகஸ்ட் மாதம் அதிகாலை வேளையில உங்களுடைய சமூகத்திலிருந்து நாளை ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, நாளின் செய்தியையும் திருவிருந்து வேலையையும் எங்களுக்கு ஆசீர்வதி. குறிப்பாக இந்த செய்தியின் வழியாக எங்களை பலப்படுத்தி விசுவாசத்தை ஆண்டவரை உற்சாகப்படுத்தி இன்னும் உலகத்தில் உற்சாகமாய் நாங்கள் ஓடி உமக்காக பணியாற்ற உமக்காக வாழ ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டுமா நான் சொல்லிக்கிறோம். அப்படியே மறைத்து நீ பேசும் எல்லாருடைய இருதயத்தின் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். இந்த காணொலி வழியாக பார்க்கிற கேட்கிற யாரையும் கூட பொறுப்பெடுத்தும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய காலகட்டங்களிலும் சரி, இதுக்கு முன்பாக இருந்த காலகட்டங்களிலும் சரி, ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்துதான் எப்பொழுதுமே இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் விபத்துகளுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கும். அங்கொன்றும் இங்கொன்று எங்கன்னா ஒன்று நடக்கும். செய்தியில வாசிப்போம், அங்க எங்கேயோ 2 பேர் இறந்துட்டாங்களாம்பா, எங்கேயோ 4 பேர் இறந்துட்டாங்களா. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் நியூஸ் பேப்பரை வாசித்தாலும் சரி, அல்லது டிவியில நியூஸ் பார்த்தாலும் சரி, நாம் பார்க்கிற செய்தி விபத்துல பலியானோர் எண்ணிக்கை மிக மிக அதிகமாய் இருக்கிறது. நடந்து போகிறவர்கள் இருந்து பிளைட்ல போற வரைக்கும் இன்னைக்கு ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு ரோடெல்லாம் பெருசாக்குறாங்களோ, அதாவது வேகமா போகணும் அப்படின்றாங்களோ, வேகமா இருக்கிற இடத்துல விவேகம் இல்லை. இதே நம்முடைய எம்சி ரோடு சொல்லுவாங்க இல்லையா, சிங்கிள் ரோடா இருக்கும்போது ஆக்சிடென்ட்ஸ் நடக்காது அவ்வளவு. ஏன்னா அது அப்படியே விழித்து பார்த்து கொண்டு போனோம், எதிரில் லைட்டு இதெல்லாம் பார்த்து. இப்போ அப்படி இல்லை, சிங்கிள் ரோடு தூங்கினே ஓட்டுறாங்க.
நிறைய டிரைவருங்க, நான் வேலூருக்கு போகும்போது பார்ப்பேன், நிறைய டிரைவருங்க அவருடைய கண்ணெல்லாம் சொருகி போகும். பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். முன்னாடி நான் அதிகமாக முன்னாடி உட்கார்றதுனால நான் பார்ப்பேன். அவங்க ஏன்னா அவங்களுடைய நம்ம அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது, பணிச்சுமை அதிகமாக அவங்களுக்கு அந்த டியூட்டி போட்டுனே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு போடணும் இல்லையா? அப்போ ஆள் பற்றாக்குறை, ஆளும் எடுக்க மாட்டாங்க, சம்பளமும் கொடுக்க முடியாதனால அவங்க ஒருத்தரை வச்சு கூட தூங்கி போவாங்க. அப்போ இன்னைக்கு ரோடுகள் அதிகமானதுனால, வேகமா போனதுனால ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகும், நம்மை சுற்றி ஆபத்து. இன்னைக்கு ஒரு லேட்டா சொல்ற செய்தியில நான் பார்த்தேன், தமிழ்நாடு விபத்துகளில 2வது இடத்துல இருக்கு இந்தியா. இப்ப எந்த அளவுக்கு மக்களுடைய உயிர், சாதாரண உயிர், குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கோம். ஆபத்துகள் நம்மை சுற்றி இருக்கு ஒரு வகையில். இன்னொரு வகையில நம்மை கொலை செய்கிறவங்க, அதாவது நம்மள வேண்டாதவங்க, சொத்துக்காக, பணத்துக்காக, நகைக்காக, இன்றைக்கு சாதாரண அழிந்து போகிற நகைக்காகவும் பணத்துக்காகவும் கொலைகள் பார்க்கிறோம், செய்திகளெல்லாம் பார்க்கிறோம். வீட்டை உடைத்து 2 வயதான தாய் தந்தைமார்களை கொலை செய்திருக்கிறார் சின்ன கம்பலுக்காக. இன்னைக்கு போனா ஒரு 20,000 30,000 அவ்வளவுதான். அதை வச்சு நீ எவ்வளவு நாள் குடிக்க முடியும், வாழ முடியும்? கொஞ்ச நேரம். உலக சிற்றின்பங்களுக்காக இன்றைக்கு மூதாட்டிகளை கொலை செய்கிற காரியங்களை பார்க்கிறோம். பகை, முன்பகைக்காக, குடும்ப பகைக்காக, சொத்துக்காக இன்னைக்கு உயிரை துச்சமா மதிக்கின்ற ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா இங்க நம்ம பார்க்கிற இந்த செய்தி, இஸ்ரவேல் மக்களிலே இருந்து நாடு கடத்தப்பட்ட வாலிபர்கள், அதுல முக்கியமா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கின்ற 3 நபர்கள் இங்கே எரிகிற அக்னி சூளையில போடப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை ஏன் வந்தது அவங்களுக்கு நமக்கு தெரியும். ராஜா பெரிய சிலைய செய்து அந்த மாகாணத்துல, ஒவ்வொரு மாகாணத்துல வைத்து ஒரு மணி அடிக்கும். அந்த மணி அடிக்கும் போது அந்த பொற்சிலையை நீங்க என்ன பண்ணும், தாழ விழுந்து, சாதாரணமா இல்ல, தாழ விழுந்து நெடுக்குப்புற விழுந்து வணங்க வேண்டும். அப்படி வணங்காதவங்களுக்கு மரண தண்டனை. அதுவும் முக்கியமா எரிகிற அக்னி சூளையில சிங்கத்தின் நடுவுல போடணும். நமக்கு தெரியும், தானியேல சிங்கத்தின் நடுவுல போட்டாங்க. இவங்களுடைய நண்பர் தான் அவர் இல்லையா? அவர் அதிகாரியா இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் சலுகைகள் இருக்கு. இவங்களுக்கு அப்படி கிடையாது, இவங்க சாதாரண மனிதர்கள். அதனால ராஜா இவங்களை எரிகிற அக்னி சூளையில போட சொன்னார். ஆனாலும் இவங்க சொல்றாங்க, இவருடைய விசுவாசம் எப்படி இருக்குது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார் என்ற விசுவாசம். அல்லேலூயா. இந்த புது மாதத்துல ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான், நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லமையோட ஆண்டவர் இருக்கிறார். இது எந்த காலத்துல நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியேல் எப்போது வாழ்ந்தார், அவருடைய காலம், தானியேல் புத்தகம், அந்த புத்தகத்தை எழுதினவர் தானியேல் தான் இல்லையா? கிமு 605 இருந்து கிமு 536 வரை ஏறக்குறைய 70 வருடங்கள் யூதர்களுடைய பாபிலோனிய சிறையிருக்கும் காலமா இருந்தது. நம்ம எரேமியா 25:11-12 பாத்தீங்கன்னா அங்க பாக்குறோம், இந்த தேசம் எல்லாம் பாழும் பயங்கரமும் ஆகி பாபிலோன் ராஜாவுக்கு 70 வருடம் சேவிக்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப தானியேல் சிறுவனாக இருந்த போதே அவர் எங்க போனாரு, பாபிலோன் சிறைக்கு சென்று போனார். அங்க அவங்க கூட அந்த 4 பேரும் போறாங்க இல்லையா? இப்ப அந்த வரலாற்று காரியங்களை நம்ம பார்க்கும்போது தானியேல் புத்தகம் உலக வரலாற்றையே மாற்றி அமைந்ததாக பார்க்கிறோம். தானியேல் 2:31-45 நேபுகாத்நேச்சருடைய இந்த வாழ்க்கை முறையே, அவருடைய சொப்பனத்தை எல்லாம் பார்க்கணும். அவருடைய ஆட்சி காலத்துல யாரெல்லாம் ஆட்சி செய்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபிலோன் நேபுகாத்நேச்சர் பெல்ஷாத்சார் என்கின்ற அந்த பெயரோடு கிமு 605 இருந்து அவர் பணியாற்றி இருக்கிறார். அதுக்கப்புறம் தரியு ராஜா வந்திருக்கிறாரு, மேதியா பெர்சியா என்ற நாட்டை அவரு ஆட்சி செஞ்சிருக்கிறாரு கிமு 539-331 வரை. அதே போல அடுத்தது கிரேக்கம், ஒவ்வொரு ராஜாக்களும் வந்து ஆட்சி செய்யறாங்க. முதல்ல பாபிலோன், அப்புறம் மேதியா பெர்சியா, அப்புறம் கிரேக்கம். கிரேக்கத்தை யார் ஆட்சி செஞ்சதுன்னா, கிரேக்க அரசர் அலெக்சாண்டர். நமக்கு தெரியும், கிரேட் அலெக்சாண்டர் கிமு 331-168 வரை. அடுத்தது ரோமராஜ்யம். ரோமராஜ்யத்தில் தான் ஏசாமி பிறந்தார், நமக்கு தெரியும். கிமு 368 அது முதல், அதுக்கப்புறம் கடைசியா வரைக்கும் ரோமராஜ்யம். பாபிலோன், மேதிய பெர்சியா, கிரேக்கம், ரோம் ஆகிய 4 ஆட்சி அங்க மாற்றங்கள் நடந்தத தானியேல் இந்த புத்தகத்துல
பதிவு செய்திருக்கிறார். ஏன் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள்? எப்பவுமே நீங்க சொல்ற பதில் தான், அவருடைய பாவம் பெருகிறது, விக்கிரக ஆராதனை இருந்தது இல்லையா? வாசிங்க 2 நாளாகமம் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகமம் 36:14. ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி ஆசாரியருடைய சகல அருவருப்புகளின்படி மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமில் பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். ஆலயத்தை என்ன பண்றாங்க? ஆலயத்தை பண்ணலாமா? தீட்டுப்படுத்தலாமா? ஆலயத்துல நம்ம பதறி கூட ஒரு வார்த்தை பேசுறோம். நிறைய பேர் நம்ம பேசுறோம். ஆலயத்துல வந்து என்ன பண்ணிடுறோம்? பேசுறது தப்பு. அது வந்து தீட்டுப்படுத்துறதுக்கு சமம். ஆலயம்னா இது ஆலயம், அவ்வளவுதான். வரோம், உதவி செய்ய போயிட்டே இருக்கோம். எந்த பிரச்சனையும் நம்ம இங்க செய்யக்கூடாது. அப்படி நம்ம செய்யணும்னா இந்த ஆலயத்தை நம்ம என்ன செய்வோம்? தீட்டுப்படுத்தும். அவங்க என்ன செய்யறாங்க? விக்கிரக ஆராதனை செய்யறாங்க. அது ஆண்டவருக்கு விரோதமான செயல் இல்லையா? அவர் சொல்லிட்டாரு, என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு இல்லப்பா, என்னை தவிர நீ வேற யாருன்னா வணங்கினா உனக்கு நிச்சயமான பனிஷ்மெண்ட் நான் தருவேன். அதனாலதான் அவர் அடிக்கடி அவங்களை என்ன பண்ணாரு? சிறையிருப்புக்கு கொண்டு போனார். ரெண்டாவது, தீர்க்க தரிசிகளும் கூட என்ன பண்றாங்க? நிறைய தீர்க்க தரிசிகள் அவங்க சுயலாபத்துக்காக வேலை செய்தார், அலட்சியம் பண்றாங்க பாருங்க. அதே 2 நாளாகமம் 36:16. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. தீர்க்கதரிசிகளை அலட்சியம் செய்தார். கடவுளுடைய மக்கள் வந்து சொல்லும் போது அவங்க வார்த்தைகளுக்கு என்ன பண்ணோம்? கேட்க வேண்டும். இப்ப நம்ம சபையில ஆயர்கள் வந்து பிரசங்கம் பண்ணும்போது நீங்க கேட்காம இருந்தா வர ஆயர்களுக்கு என்ன இருக்கும் இல்லையா? அதே கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிற மக்களுடைய வார்த்தையை கேட்கணும். தீர்க்க தரிசிகளை அவங்க அசட்டை செய்தார்கள், அவருடைய வார்த்தைகளை கேட்கல. அதனால கடவுளுக்கு இன்னும் கோபம் வந்தது. மூன்றாவது, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 34-35 சொல்லப்பட்ட அந்த ஓய்வு வருடத்தை அவங்க என்ன பண்ணல? கை கொள்ளவில்லை இல்லையா? லேவியராகமம் 26:34-35. நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாளை இரக்கமெல்லாம் ரம்மியமாய் அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். ஓய்வு நாட்களை நம்ம ரம்மியமா என்ன பண்ணோம்? அனுபவிக்க வேண்டும். இதுதான் வந்து அன்றைக்கு ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கு. இதுதான் இதனுடைய பின்னணி. அப்போ இதை அவங்க செய்யாதனால அவங்க என்ன பண்ணாங்க? சிறைப்பட்டு போனார்கள். எத்தனை வருஷம்? 70 வருடங்கள். அதாவது இங்க கொஞ்சம் பேரு, அங்க கொஞ்சம் பேரு. ராஜா வந்து கோயிலை வச்சுட்டு சிறைப்பட்டு போகும்போது அவருக்கு பயந்து நாட்டை விட்டு ஓடி போனவங்க நிறைய பேர். அந்த மாதிரி சிதறடிக்கப்பட்டார். அன்னைக்கு சிதறடிக்கப்பட்ட மக்கள் தான் உலகமெல்லாம் வந்தார்கள். அப்போதான் கேரளாவில் கூட வந்து அந்த மட்டாஞ்சேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு தீவு வந்து அந்த இடத்துல அவங்க இன்னைக்கும் யூதர்கள் இருக்கிறாங்க. நான் போயிட்டு வந்தோம். ஜெபாலயம் அவங்க இருக்குது. ஆண்டவருடைய தோரா புத்தகம், பழைய பாட்டு புத்தகத்துக்கு பேரு தோரா, நியாயப்பிரமாணம். அது வந்து எபிரேய பாஷையில அவங்க எழுதி வைத்து இன்றைக்கும் ஆராதனைகள் நடந்து கொண்டுதான் இருக்குது. அதாவது யூதர்களுடைய முறைமை. அப்போ அன்றைக்கு அவங்க சிதறடிக்கப்பட்டார்கள். என்ன காரணம்? விக்கிரக ஆராதனை, கடவுளுடைய ஊழியக்காரர்களை மதிக்கல, கடவுளுடைய நியமங்களை சட்டங்களை அவங்க கை கொள்ளவில்லை. சரி, இந்த சூழ்நிலையில அவங்க சிறைக்கு கொண்டு போனாங்க. அப்போ பாபிலோன்ல ஏறக்குறைய இத நிறைய மக்கள் பாதி கொண்டு போயிட்டாங்க, பாதியை வந்து இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப அதுல ஒரு கூட்டம் தான் யாருன்னா இந்த வாலிபர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, பெல்ஷாத்தார் என்று சொல்லப்படுகிற தானியேல். தானியேல் இன்னொரு பேரு, அவங்க வச்ச பேரு பெல்ஷாத்தார். அவங்க பேரெல்லாம் மாத்துறாங்க. முதல் அதிகாரத்துல தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாரு? 90 அடி உயர தங்க சிலையை நிறுவினார். நிறுவி என்ன பண்றாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அவங்க மட்டும் இல்ல, முழு தேசத்தையே என்ன பண்றாரு? ஆராதிக்க சொல்றாரு. முழு தேசத்தையே வணங்க சொல்றாரு இல்லையா? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் நாம் என்ன செய்வோம்? அரசாங்கம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது, நாங்க சொல்ற தெய்வத்தினுடைய சிலையை நீங்கள் வணங்க வேண்டும், நாங்கள் சொல்லுகிற தெய்வத்துக்கு தான் நீங்க ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மிக கடுமையான சட்டம் வந்தால் என்ன செய்யும்?
அதுக்கு தண்டனையை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு இந்த அரசாங்கம் சொன்னா நம்முடைய விசுவாசம் என்னவா? நம்ம எப்படி அதை எதிர்கொள்ளும் யோசிப்பாங்க இல்லையா? எப்படி யோசிப்போம்? நிறைய பேரு குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுவாங்க இல்லையா? அந்த சிலையை வணங்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட அவங்க அரசாங்க சட்டப்படி எல்லாரையும் கொண்டுடுவோம், உங்க பிள்ளைகளை கொண்டு வருவாங்களே, குழந்தைங்க இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விசுவாசத்தை மறுதளிக்கிறவர்களாக நம்ம இன்னைக்கு மாறி போவோம். ஆனால் அந்த வாலிபர்கள் அவங்க மாறல. அவங்க விசுவாசத்தோடு தைரியமா இருந்து சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய விசுவாசம் தான், எவ்வளவு பெரிய விசுவாசம். அதுக்கு முன்னாடி அவங்க கடவுளை பார்த்ததாகவோ அல்லது தரிசனத்துல கண்டதாகவோ இல்ல, பார்த்திருந்தா கூட கடவுள் மேல எவ்வளவு நம்பிக்கை அவங்க வச்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு இருந்தது ஒரே ஒன்று, என்ன? விசுவாசம். விசுவாசம். அந்த விசுவாசம் மாத்திரமே அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஹைலைட்டா இருக்குது இல்லையா? அப்போ அவங்க சொல்றாங்க, எங்களை அவர் விடுவிப்பார், ஏன்னா நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். அப்போ விசுவாசத்துல அவங்க கடவுளை உறுதியாய் நம்பினார்கள். ஏன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் தனிப்பட்ட ஆண்டவராக, முதல் அவரு தனிப்பட்ட ஆண்டவர், பொதுவான கடவுள் மட்டுமல்ல, அவர் தனிப்பட்ட ஆண்டவர். நம்ம ஜபிக்கும் போது அவர் எல்லாருக்கும் பதில் கொடுக்கிறாரு. நீ ஜபம் பண்ணா உனக்கு தனியா என்ன பண்றாரு? ஜபிக்கிற ஜபத்துக்கு என்ன கொடுக்கிறாரு? கொடுக்குறாரா இல்லையா? நம்ம ஆலயத்துக்கு ஜபம் பண்றோம், பொதுவா ஜபம் பண்றோம், எல்லாருக்காக ஜபம் பண்றோம், உங்களுக்காக எல்லாம். நீங்க வீட்டுக்கு சென்றோ அல்லது எங்கேயோ ஒரு ஜப குறிப்பு வைப்பீங்க, இந்த மாதத்துல இதை நடத்தணும் ஆண்டவரே, இதை நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்ப அந்த ஜபத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? நிராகரிக்கிறது இல்லை. கொஞ்சம் லேட் ஆகலாம், சில நேரத்துலதான் அது கிடைக்காம போகலாம், ஒருவேளை அது நமக்கு தேவையில்லை அவர் ஆண்டவர் விடலாம். ஆனா மற்ற எல்லா நேரங்களிலும் நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜபத்தை என்ன பண்றாரு? அப்போ நம்முடைய ஆண்டவர் பொதுவான கடவுள் மட்டுமல்ல, அவர் தனிப்பட்ட தேவன். அப்போ இவங்க ஒவ்வொருத்தரும் பர்சனலா கடவுளை நேசித்தார்கள், பர்சனலா தன்னுடைய விசுவாசத்துல ஆண்டவரை நம்பினார்கள். அதான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இரண்டாவது, ஆராதிக்கிற தேவன் சொல்றார். யார் அவங்க ஆராதிக்கிறாங்க? மனிதனை அல்ல, அரசனை அல்ல, கடவுளை ஆராதிக்கிறார். அதை நம்ம பார்க்கிறோம். அவங்க சிலையை வணங்க மறுத்ததற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் கொடுத்த கற்பனை. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3 முதல் 5ல பார்க்கிறோம். வாசிமா. என்னை அன்றி உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொர்க்கத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அப்ப என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு இருக்க வேண்டாம். சிலையாவது அல்லது உயிருள்ள மிருகங்களையாவது மரம் செடி கொடியையாவது நான் உருவாக்கிய எதையும் என்ன பண்ணாத. ஆமா, என்னை வணங்கு, உருவாக்கியதை வணங்க. இல்லை, இன்னைக்கு நம்ம யாரை வணங்குறோம்? படைப்பாளராகிய ஆண்டவரையா அல்லது ஆண்டவர் படைத்த பொருட்களையா யோசித்து பாருங்க. இல்லை, இன்னைக்கு மக்கள் அதை புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க? படைத்ததுல ஆண்டவர் படைத்ததுல ஆண்டவரை வணங்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அவங்களுடைய பக்தி தவறு இல்லை, ஆனா அவங்களுடைய வழிமுறை தவறாக இருக்கிறது இல்லையா? அப்போ இவங்க இந்த கற்பனைகளை படித்திருந்ததுனால, ஞாபகம் வச்சிருந்ததுனால அவங்க சொல்றாங்க, கடவுளை தவிர எந்த சிலையும் நாங்க வணங்கவே மாட்டோம். அப்போ ஆண்டவர் தனிப்பட்ட கடவுளா இருக்கிறாரு. இரண்டாவது நம்ம ஆராதிக்கிற கடவுளா இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற கடவுள் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. மூன்றாவது அவர் சொல்றாங்க, விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எல் ஷடாய். வல்லவர் என்று சொன்னால் the power, the very very powerful God, almighty God. எல் ஷடாய் அப்படின்னா பவர்ஃபுல். அவருக்கு நிகரானவர் யாருமே இல்ல. கடவுள் அப்படின்னா அவர்தான் இல்லையா? அந்த பவர்ஃபுல் கடவுள் எங்களை இந்த எரிகிற அக்னி சூழலை நீங்க போட்டா கூட அவர் எங்களை விடுவிப்பார் என்று நீங்க அவரு சொல்றாரு. ஏன்னா அவரு வல்லமை உள்ள ஆண்டவர். எரேமியா 32:17 வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவனுடைய மகா பலத்தினாலும் ஈட்டப்பட்ட உம்முடைய
இதயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆண்டவராலே செய்யப்படாத அதிசயம் ஒன்றும் இல்லை. அவர் வல்லமை உள்ளவர். ஏற்கனவே நிறைய வல்லமைகளை அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார் இல்லையா? இஸ்ரவேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வரும்போது அந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார். யாத்திராகமம் 14:21. யாத்திராகமம் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்போது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து ஆமென். அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. கடல் பிரிந்தது. செங்கடல் என்னாச்சு? அவ்வளோ அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதே அது புத்தகத்துல தானியேல ராஜா சிங்கக்கவியில போடுறாரு. ஒரு சிங்கங்கள் என்ன படுத்துருச்சு? நாய்க்குட்டி போல. வாசுங்க தானியேல் 6:22. சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவரை வாய் என்ன பண்ணாரு? கட்டி போட்டார். பாத்தீங்களா? ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கிறார்ப்பா. அவருடைய வல்லமைய நம்ம வார்த்தைகளினால சொல்ல முடியாது. ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது. இந்த வல்லமை அப்படின்றது ஒரு வார்த்தையில நம்ம சொல்லிடுறோம், ஆனா அதை சொல்ல முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல் காட் இல்லையா? அதனாலதான் அவரு மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் உலகத்துல யாருமே இல்ல. அவரே மரித்து அவரே மரணத்தை எழுந்து வெற்றி சிறந்தார். கல்லறையை திறந்தவராக வந்தார். முதல்ல கல்லறை திறந்திருக்கிறது. இன்னைக்கு எருசலேம்ல அவருடைய கல்லறை திறந்து அதுல என்னவா இருக்குது? ஆலயமாக ஆலயம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அவர் நம்மளை விடுவிக்க வல்லவர். அடுத்தது விடுவிக்க விரும்புகிறவர். எப்போ நம்ம நம்முடைய பிள்ளையை தன் தாய் எப்போ அவன் எப்போ அழிஞ்சிருவான் ஒழிஞ்சிருவான் பார்த்துருப்பாங்க. ஒரு ஆபத்து வரும்போது அவனை காக்க தன் உயிரை கொடுக்கிற தாயெல்லாம் பார்த்துக்கணும். எத்தனையோ நிகழ்வுகளிலே வரலாற்று நிகழ்வுகள் செய்திகளெல்லாம் பார்க்கிறோம். தன் பிள்ளைக்காக தன் தாய் தன் உயிரையே கொடுக்கிறாங்க. அது எவ்வளவு உண்மை! அதை விட உண்மை, பெரிய உண்மை, கடவுள் தம் பிள்ளைகளை காக்க விரும்புகிறார். பார்க்கிறோம். சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு துன்பம் வரும், கஷ்டம் வரும், வராம இல்ல. ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு போகிறவர் அல்ல, ஒதுங்கி போறவரு இல்ல. அவர் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் இல்லையா? அடுத்தது பார்க்கிறோம் அவருடைய விசுவாசம், பயங்கரமான விசுவாசம். அவர் சொல்றாங்க அவர் எங்களை விடுவிப்பார் இல்லையா? தாவீது சொல்றாரு 1 சாமுவேல் 17:36 கர்த்தர் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தவர், அது போல இந்த மக்களை ஆண்டவர் காப்பார் நமக்கு இல்லையா? எபிரேயர் 11:34 வாசிங்க. எபிரேயர் 11:34. எபிரேயர் அக்னியின் உக்கிரத்தை அனுபவித்தார்கள், ஆனாலும் அவங்க இறந்து போல, கடவுள் அவங்களோடு கூட இருந்தார். அடுத்தது மனுஷ மிரட்டலுக்கெல்லாம் அவங்க பயப்படல. மிரட்டது சாதாரண ஆள் இல்ல. சாதாரண ஆளா இருந்தா போனா நீ என்ன புரியாதுன்னு சொல்லிடலாம். ஆனா மிரட்டுறது யாரு? அது அவர் சொன்னா செஞ்சிருவாரு. தூக்கி போடுறான்னா அவன் தூக்கி போறதுக்கு 1000 பேர் அங்க வருவான் இல்லையா? ராஜாவுடைய மிரட்டலுக்கும் கட்டளைக்கும் அவங்க என்ன பண்ணல? கீழ்ப்படியல, பயப்படல. அதான் முக்கியமானது இல்லையா? அவங்க கடவுளை விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசம் வெரி வெரி ஸ்ட்ராங் ஃபெய்த், கரேஜியஸ் ஃபெய்த், போல்ட்னஸ் இல்லையா? விசுவாசம் வந்து பயங்கரமான கரேஜா இருக்குது, போல்டா இருக்குது. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் கூட இந்த உலகத்துல நம்மை யார் மிரட்டினாலும் சரி, அதிகாரத்தில் இருக்கிறவங்க மிரட்டினாலும் சரி, இல்லாதவங்க மிரட்டினாலும் சரி, நாம் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு நம்ம பயப்படணும்? கடவுளுக்கு பயப்படணும், அவர் மேல விசுவாசமா இருக்கணும் இல்லையா? அதனாலதான் சொல்றாரு பாருங்க, மனிதன் பயமுறுத்தலை கண்டு அவங்க பயப்படவே இல்லை. அப்போஸ்தலர் 5:29 பார்க்கிறோம்.
மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் கடவுளுக்கு கீழ்ப்படிவது நலம். வாசிங்க. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை அவசியம். ஆமென். அல்லேலூயா. மனுஷருக்கு நாங்கள் கீழ்ப்படிவதை பார்க்கல. யாருக்கு கீழ்ப்படினோம்? கடவுளுக்கு நாம கீழ்ப்படினோம். அதுதான் முக்கியம். அப்ப இன்றைக்கு நாம் யாருக்கு பயந்து கீழ்ப்படுகிறோம்? நம்முடைய அதிகாரிகளுக்கா, இல்லையா நம்மளை நடத்தி கொண்டிருக்கிற மக்களுக்கா? இல்லையா? யோசிப்பா, நம்ம யாருக்கு பயப்படணும்? கடவுளுக்கு தான் பயப்படணும், கடவுளுக்கு தான் கீழ்ப்படியணும். அடுத்தது பாருங்க, அடுத்து சொல்றாரு 18வது வருஷத்துல பாருங்க, தானியேல் 3:18 விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கின்ற ராஜாவாய் உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். பாத்தீங்களா? ராஜாவையே எதிர்த்து பேசுறாங்க. எந்த அளவுக்கு தைரியமா? நீங்க கொன்று போட்டாலும் சரி, எரிகிற அக்னி சூழலில் போட்டாலும் சரி, அல்லது கடவுள் எங்களை விடுவிக்காவிட்டாலும் சரி, நாங்கள் என்னவா இருப்போம்? தைரியமா இறந்து போவாங்க, செத்தா போறவங்க. ஏன்னா செத்துதான் பரவாயில்ல. எவ்வளவு பெரிய விசுவாசம் தான். நம்ம சொல்ல முடியுமோ? நம்மளை கொண்டு போய் எரிகிற பெரிய அக்னி சூளைக்கு நடுவில் நிக்க வச்சா என்ன சொல்லுவோம்? ராஜா விட்டுரு ராஜா, நாங்க என்ன பண்ணிடுறோம்? சிலைய அடங்கி ஓடி போயிடுறோம், எங்களை விட்டுரு, எங்கன்னா போய் நாங்க வாழ்ந்துடுறோம், அப்படிதான் சொல்லுவோம். நம்முடைய விசுவாசம் எல்லாம் இன்னும் உறுதிப்படவே இல்லை, பலப்படவே இல்லை. அது காத்துல அசைகிற நாடலை போல எப்படினாலும் சாயும். ஆனா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கு, கம்பி மாதிரி நிக்குது. அப்படியே நீ எதனா பண்ணுப்பா, எங்களை ஆண்டு விடுவிப்பாரு. அப்படி அவர் விடுவிக்காம எங்களை சோதித்தாலும் பரவாயில்ல, நாங்க இறந்து போறோம். எவ்வளவு பெரிய விசுவாசம் இல்ல? அதான் சொல்றாரு. இது என்னன்னு சொல்றாருன்னா, ஆண்டவர்கிட்ட சரணாகதி அடைவது. அவங்க கிட்ட வந்துட்டு, ஆண்டவரை நீர் ஏற்றுக்கொள்வது, காப்பாற்றுவது உம்முடைய விருப்பம். இதுதான் விசுவாசத்தினுடைய உச்சம் என்று சொல்றாங்க. இப்போ இதுக்கு பேர் என்ன? நிபந்தனையற்ற விசுவாசம். யோபு 13:15 வாசிக்க. யோபு 13:15. அவர்களை கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருக்கேன். என்ன சொல்றது பாருங்க. யோபு உடல் நிறைந்த பருக்களா இருக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் ஆண்டவர் மேல என்னவா இருப்பேன்? நம்பிக்கையோடு, நான் விசுவாசத்தோடு இருப்பேன். அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் ஆண்டவர் நீங்க கொடுக்க விரும்புகிறார். அந்த விசுவாசம் நீங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? பவுல் சொல்றார் பிலிப்பியர் 1:20-21. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்போதும் போல் இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்தியன் சரீரத்திலே மகிமை. சாவனாலும் சரி, ஜீவனாலும் சரி, கிறிஸ்தியன் சரீரத்தில் என்ன பண்றாரு? மகிமைப்படுகிறார். அதனால சொல்றாரு அடுத்த வசனத்துல, கிறிஸ்து எனக்கு ஜீவன். யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? எவ்வளவு பெரிய விசுவாசம் தான் பவுலடியா. சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த காலத்துல விசுவாசமா இருந்தாங்க. அதுக்கு அடுத்த காலத்துல பவுலடியா சொல்றாரு, செத்தாலே பரவாயில்ல, ஆண்டவனுக்காக நானு வாழ்ந்தேன். என்னுடைய ஜீவனானால் மரணமானால் நான் இயேசுவுக்காய் வாழ்ந்தேன். எவ்வளவு பெரிய விசுவாசம், ஸ்ட்ராங்கான விசுவாசம். இதுதான் இன்னைக்கு நமக்கு வேண்டும். அப்போ அவங்க சொன்ன மாதிரி ஆண்டவர் காப்பாற்றாம போயிட்டாரா? 4வது நபர் இருக்கிறாரு இல்லையா? 3:25 வாசம். தானியேல் 3:25. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆண்டின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றார். 4 பேர் இருக்கிறாங்க. போட்டது எத்தனை பேரு? 3 பேர். சாதராக், மேஷாக். ஆமா. ஆனா அங்க 4வது நபர் யார் இருக்கிறது? அது எத்தனை மடங்கு சூளையை பெரிதாக்குறாங்க? பயங்கரமான ஹீட். தூக்கிட்டு போறவங்க. அந்த படத்தை நீங்க ஸ்கிப்பிங்ஸ் பாருங்க. சில நேரத்துல பைபிள் ஸ்டோரிஸ் நான் சிலதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். அதுல போடுறாங்க, அதை தூக்கிட்டு போறவங்க. அது சூளை தான், அதாவது செங்கல் சூளை தான். அது அந்த செங்கல் சூளையில பெருசா இருக்குது, பெருசா வீடு மாதிரி இருக்கிறதால உள்ள நெருப்பு அது பாட்டுக்கு எரியுது. இவங்க தூக்கி போறதுக்கு முன்னாடி இன்னும் அது நிறைய வெறுப்பு போட்டு அதை நிறைய எரிய விடுறாங்க. தூக்கிட்டு போற அல்லது கூட்டு போற அந்த உதவியாளர், காவலாளர்கள் என்ன பண்றாங்க? நெருப்பு அதை பட்டு அப்படியே விழுந்து இறந்துறாங்க. எவ்வளவு பவர்ஃபுல்! அப்ப அவங்க உள்ள போடும்போது அவங்க உள்ள பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணு, அவங்களுக்கு போட்ட உடனே அவங்க
கண்ணு திறந்து பார்க்கறது ஒண்ணுமே ஆகல. கை காலெல்லாம் அப்படியே நல்லா இருக்குது. கொஞ்ச நேரம் பொறுத்து தேவதூதர் மாதிரி ஒருத்தர் தோண்டி அவங்க கூட பேசுறாரு. ராஜா வெளியே இருந்து பாக்குறாரு. அவங்களுக்கு ஓப்பன் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் இருக்குது. அதுல பாக்குறாரு, நம்ம எத்தனை பேர் பண்ண 3 பேர் தானே, 4வது நபர் இருக்கிறாரு, அவருடைய சாயல் தேவ புத்திரரை போல இருக்குதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் பொறுத்து அவங்க எல்லாம் வெளியே இவர் கூப்பிடுவார் சொன்னார். அவங்க வேலைக்காரன் மாதிரி எல்லாரும் கூப்பிடுறாங்க, வெளியே வாங்கின. அழகா 3 பேரு வெளியே வராங்க. ஒண்ணுமே ஆகலை. எப்படி யோசிக்க முடியுதா? யோசிக்க முடியுதா? யோசிச்சு நம்ம சின்ன ஒரு நெருப்பு வச்சு பற்ற வைக்கும் போது, அந்த அடுப்புல வேலை செய்யும் போது சின்ன சூடு பட்டா எப்படி இருக்கு? கொப்பளம் ஆயிடும். அது நல்லா வரதுக்கே 2-3 நாள் ஆயிடும் இல்லையா? யோசிப்பா, 7 மடங்கு நெருப்பு ஒன்றும் செய்யவில்லை. ஏனால் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நெருப்பினாலும் சரி தண்ணினாலும் சரி ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. ஏதோ நம்மை சேதப்படுத்துது. அதான் நம்ம பார்க்கிறோம். 28வது வசனம் படிமா. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். யார் சொல்றது ஸ்தோத்திரம் சொல்றது? நீ என்னை வணங்க இல்ல நெருப்புல போடுறவன்னு சொன்ன அதே நேபுகாத்நேச்சர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படி மாத்துறாருப்பா, ஆண்டவர் எப்படி மாத்துறாருப்பா. அவர் சொல்றாரு தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக்கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். யார் சாட்சி சொல்றது? ராஜாவே சொல்றாங்க. எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர்ப்பா. இதை அனுபவிக்கணும். நம்ம இதை படிக்கும் போதே அனுபவிக்கணும். அந்த காட்சியை நம்ம கண்களுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் இல்லையா? யோசித்துப்பா. நெருப்புல இருந்து வெளியே வராங்க. ராஜா ஆன்னு பார்த்துக்கிறார். ஊரே நிக்கிறாங்க அங்க. ராஜா மட்டும் இல்ல, ராஜாவுடைய மனைவி, ராணி, மந்திரி பாருங்க, அமைச்சருங்க, போர் சேவகர்கள், படையே நிக்குது. ஏன்னா முதல் முறையே 3 பேரை நெருப்புல போட்டு எரிக்க போறாங்க. அதை பார்த்தவொடனே மக்கள் எல்லாம், அந்த நாடு மக்களே பயங்கர ராஜாவை வணங்க வேண்டும் என்று. ஆனா முதல் இதே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கடவுளை அவளால ஒன்னும் செய்ய முடியாது. மனிதர்கள் எதனா செய்யலாம், கடவுளை எதனா செய்ய முடியுமா? ஆனா இந்த மனிதர்களே ஒன்றும் செய்ய முடியல. கடவுள் அவங்கள வழி நடத்தினார், பாதுகாத்தார். அதான் ராஜாவே சாட்சி சொல்றாரு. அடுத்து சொல்றாரு பாருங்க. அதனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாகட்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. யார் சொல்றது? புறஜாதியார் சொல்றாங்க. இந்த மாதிரி கடவுளை நான் பார்க்கவே பார்க்கிறேன். உண்மையாவே நீங்க நிறைய பேர் ஆண்டவரை அறியாதவர்கள் சொல்றாங்க. இயேசு ஆண்டவர் பெரியவர், அவர்கிட்ட போனா நல்லா இருக்கும், ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும். எத்தனையோ பேர் சொல்லி அனுப்புறாங்க. நமக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? நமக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? ஆண்டவர் சொல்றார், கடுகு விதை விசுவாசம் இருந்தா, அந்த அளவு விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து பெயர்ந்து போனா பெயர்ந்து போகும். மரத்தை பிடிங்கி நடுக்கடல போய் நடனா அது நட்டுக்குமா இல்லையா? தானாது. அப்போ அந்த விசுவாசம் நமக்கு இன்னைக்கு இருக்கிற காலை வேளையில ஆபத்துக்கு நம்ம சுத்தி இருக்குதுங்க. நம்மளை சுத்தி நிறைய ஆபத்து இருக்கு. நம்ம போற இடத்துல, வாழ்ற இடத்துல, இருக்கிற இடத்துல இல்லையா? விபத்துகள், நாச மோசம், வியாதி, பலவீனம், துன்பம் எல்லாமே இருக்கு. ஆனால் ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற விசுவாசம் தான் வேணும். இந்த மாசம் முழுக்க ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை விடுவித்து வழிநடத்துவார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஆகவே பயப்படாமல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல ஆண்டவரை மட்டுமே நம்பி விசுவாசித்து நாம் பயணம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பார்கள். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் இருதயத்தின் சிந்தனைகளை இயேசு கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென். எழுந்து நின்று ஸ்தோத்திரம். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சீருஷ்டியும் இறைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உம்முடைய சமூகத்தில் நின்று என்னை தள்ளி விடாதீரும். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதீரும்.
சந்தோஷத்தை தேருமவும் எனக்கு தான் உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த வல்லமையுள்ள ஆண்டவரே, எல்ஷடா என்று போற்றக்கூடியவரே, இந்த நாளிலே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை விடுவித்த தேவன் வல்லமுள்ளவராய் இருந்தார். எங்களை மீட்க சிலுவையிலே மரித்த ஆண்டவரும் வல்லமுள்ளவராய் இருந்தார் என்று நான் பார்க்கிறோமே. அவர் கல்லறையை திறந்து வந்தவர், எரிகிற 7 மடங்கு நெருப்பை கூட்ட ஆண்டவர் ராஜா சொன்ன